கடவுளே, சும்மா ரெண்டு தூண் மாதிரி ரெண்டெண்ணம் உட்கார்ந்துட்டு இருக்க. இதுகளை தாண்டி எப்படி நான் உள்ள போவேன்? நாத்து வாய பழந்தது போதும், முதல்ல மூடு வாய. ஏன் அண்ணி கோவப்படுதிய? பின்ன பண்ணதெல்லாம் பண்ணிக்கிட்டு என்ன யாரோட தெருவோட விட்டுருக்கியா? இப்போ என்ன செய்ய அண்ணி? என்ன செய்ய நீ என்கிட்ட கேட்டா? நீ சொல்லு. உங்க அம்மா முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்டா ஒழுங்கு மரியாதையா உன் மாமியா வீட்டுக்கு போயிருந்தா இவ்வளவு பிரச்சனையும் உண்டா? மாமியா வீடு தமிழ்ல எனக்கு பிடிக்காத வார்த்தை மாமியா வீடு. இன்னைக்கு சொல்றேன் அண்ணி, இனி என் மாமியா வீட்டுக்கு இந்த வலது கால் என்ன இடது கால கூட எடுத்து வச்சு நான் போக மாட்டேன். உன்ன பக்கத்துல பொறுக்கிய பத்தி விட்டுருக்காங்க. ஓக கால் இருந்தாதானே, அப்ப கால் ரெண்டையும் நறுக்கி அப்படியே காக்காக்கு போட்டு போடுதே. அதுக்கப்புறம் டைங் டைங்னு அப்படியே தவழ்ந்து தவழ்ந்து உன் மாமியா வீட்டுக்கு போ. கால் இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி அவ வீட்டுக்கு நடையேற மாட்டேன், நடையேற மாட்டேன். இப்படியே உட்காந்துக்கோ. கொஞ்சம் அடுத்த ஸ்டெப் கொஞ்சம் பின்னாடி தள்ளிப்போ. அப்படியே உங்க அம்மாக்காரி பாப்பா பார்த்தோன்னு 4 சாத்தி சாத்தி அந்தால உங்க மாமியா வீட்டுல கொண்டு உன்னை பத்தி விடுவா. அண்ணி நான் இப்ப இங்க வந்து மறைஞ்சுக்கிட்டேன். இப்போ எங்க அம்மா பார்க்க மாட்டாளா? ப்ளீஸ் அண்ணி, எங்க அம்மாக்கு மட்டும் நாங்க வந்து தெரிஞ்சிரக்கூடாது. இல்லனா எப்படியாவது அடிச்சு பிடிச்சு என்ன மாமியா வீட்ல விட்டு தள்ளிட்டு வந்துருவா. அவளுக்கு நாங்க வந்து இருக்கவே அவ்வளவா பிடிக்கல. அந்த பையன் இருக்கட்டும். இப்படி எத்தனை நாள் உன்னை மறைச்சு வைக்க முடியும்? மறைச்சு வைக்க முடியும் உருவமா நீ? ப்ளீஸ் அண்ணி, இன்னைக்கு ஒரு நாள், அதுக்கப்புறம் ஏதாவது ஒண்ணு சமாளிச்சு ஒரு ஐடியாவை பண்ணி அதுவரை எங்க அம்மாட்ட எதையாவது ஒண்ணு சொல்லி எடுத்து வெளியில கொண்டு வந்துருங்க அண்ணி. என்ன சரி, இப்ப எப்படி வீட்டுக்குள்ள போவ? அதென்ன பிரச்சனை? அண்ணி வாசல் வழியே உள்ள போக முடியாது, வேற எப்படி போக முடியும்? வேற எப்படி புறாசல் வழியே தான். செல்லத்தாயி, என்ன குழம்பு? என் மொவ இல்ல பத்தியா, அதனால நேத்து வச்ச மீன் குழம்பே நிறைய இருக்கு, அதான் சூடு பண்ணி வச்சிருக்கேன். என் மருமோ சொல்லிட்டா, ஏத்தே இதை வச்சு இன்னைக்கு நம்ம சமாளிச்சுக்கிடலான்னு. அம்மாவை மட்டும் இருந்தானா அவளத்தையும் வலிச்சு தின்றுப்பா. செல்லத்தாயி, புறவசல பூட்டுனியா? எவ்வளவு பூனை கிடக்கு பத்தியா தெருவுல? ஆமாக்கா, பூனைக்கு அநியாயம் தாங்க முடியல. எவ விட்டு பூனைன்னு தெரியல, எப்படியோடி வந்துருதம்மா. புறவசல் கதை திறக்க வழி இல்லம்மா, சாடிறது வந்து மீன் கறியெல்லாம் வலிச்சு தின்னுட்டு போயிருது. அதனாலதான் இன்னைக்கு உஷாராயிட்டே, புறவசல் கதை அப்படி சிக்கு புக்குன்னு நல்லா அடைச்சு வச்சுட்டேன். புறாசலையும் பூட்டியாச்சு. இப்ப என்ன செய்வ? தெருவுல உட்கார்ந்துரு. அண்ணி வேற ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்க அண்ணி. வேற வழியே கிடையாது. ஓட்ட பிரிச்சுட்டு தட்டு வழியா இறங்கிட வேண்டியதா உள்ள. தண்ணி குடி. ஏக்கா, மீன் குழம்பு எப்படி இருந்துச்சுக்கா? கேட்டி புஷ்பா, எம்மா மீன் குழம்பு வச்சு எவ்வளவு நாளாச்சு தெரியுமா நான் தின்னு. எங்க ஊர்ல நல்ல மீனே கிடைக்காது, வெறும் ஐஸ் மீன் தான் கிடைக்கும். உன் கையால மீன் குழம்பு வச்சு தந்த பத்தியா, தின்னொன்ன தேவாமிரத மாதிரி இருக்கு. எப்படி இந்த மாதிரிலாம் மீன் குழம்பு வைக்க? ஏக்கா, அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. எல்லாரும் சொல்லுவோம் என் கை பக்கம் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு, அதே மாதிரி தான் நீனும் சொல்லுத. புஷ்பாக்கோ, எடி சின்ன பொண்ணு, வீட்டுக்குள்ள வாடி. புஷ்பா, சின்ன பொண்ணா? அது யாருமா? இப்போ வருவா பாரு. சின்ன பொண்ணா? ஆளை பார்த்தா பெரிய பொண்ணா இருக்கா. இக்கா, இவ பேரதான் சின்ன பொண்ணு, ஆனா குணம் பெரிய குணம். நல்லா இருக்கியம்மா? ஆமாக்கோ, நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்க தான் நம்ம புஷ்பாக்காவுக்கு அக்காவோ? ஆமாமா, நான் தான் புஷ்பாக்கு அக்கா. நான் வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. வந்த காலோட வெந்நீர் ஊத்திட்டு நிக்கிய, ஏன் உட்காராம்டி? இல்லக்கா, உனக்கு தெரியும்லக்கா என் விஷயம், என் நாத்து விஷயம். நாத்து ரூம்ல கொண்டு வச்சிட்டியா? பத்திரமா இருக்கல்ல? நாத்துன்னு பேசte இல்லம்மா, நாத்து என்னது வயல்ல நாத்து நடணுமோ? யாம்டி புஷ்பா, இப்ப நான் என்னத்தை கேட்டுப்பட்டேன்? வயல்ல நாத்து நடவா போறியா, அதை பத்தியே பேசுதியான்னு கேட்டேன். அதுக்கே இப்படி கிடந்து ரெண்டு பேரும் கெக்க சிரிக்கியா? ஒரு நிமிஷம் ஆயிருங்க, என் நாத்துவ கூப்பிடுதே, அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாம் புரியும். விவரமாட்டு என்னது நாத்துவ கூப்பிட போறாளா? நாத்து கமான். நாத்து நாத்து நாத்து. எதுக்கு இந்த கண்ணாடி, எதுக்கு இந்த தொப்பி? அண்ணி, நாத்துனாலே கெத்து. நீ ஒரு வெத்து. கண்ணாடி கிண்ணாடி எல்லாம் போட்டு நம்ம கொஞ்சம் அழகா இருந்திரப்படாது. உடனே அன்னைக்கு பிடிக்காத? இக்கோ அலப்பறைய பார்த்த உடனே புரிஞ்சிருப்பேல இவ யாருன்னு. புரிஞ்சுக்கிட்டேமா, வந்த உடனே புரிஞ்சுக்கிட்டேனே. நாத்துனார தான் நீ நாத்துன்னு சுருக்கி கூப்பிடுதியோ? ஆமாக்கோ, முகத்தை பார்த்தேளா எவ்வளவு அழகா ஐஸ்வர்யமா இருக்கு. இப்படி ஒரு நாத்துனாரே அண்ணிய என் வாழ்க்கையில முறைய இப்பதான் பாக்கமா. கண்ணு பற்றாதீங்கக்கா, நானும் எங்க அண்ணியும் அப்படி ஒரு ஒண்ணுக்குள்ள ஒண்ணு மண்ணுக்குள்ள மண்ணு திக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாத்துக்கிட்டேமா, தெரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதானே ரெண்டு பேரும் தோளோட தோள் போட்டு நிக்கியோ. ரெண்டு பேரும் உட்காருங்கம்மா. இருக்கட்டுக்கோ, ஒரு முக்கியமான விஷயம். எல்லாம் நம்ம நாத்துவ பத்தி தான். எடி என்ன ரூமுக்குள்ள கொண்டு வைக்க போறேன்னு சொன்ன, இங்க கூட்டிட்டு வந்திருக்க? இக்கோ, என் மாமியாக்காரி முன் வாசல்ல உட்கார்ந்துருக்கு. யார் கூட தெரியுமா? உன் மாமியாக்காரி கூட. இன்னைக்கு விடிய கதை நடக்கும்னு நினைக்கேன். ரெண்டு பேரும் அவ்வளவு மாதிரி இல்ல. நானும் கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டேன். அதுல புறவசலோடி போயிடலான்னு பார்த்தா, புறவசலையே எங்க மாமியா கலவி பூனை வரும்னு சொல்லி அடைச்சு வச்சிருக்கு. என்னடி செய்ய போற அப்போ? மண்டையை கசக்கி புளிஞ்சி கொஞ்சம் மூளையை யூஸ் பண்ணி கடைசியில ஒரு ஐடியாவை கண்டுபிடிச்சிருக்கேன். என்ன ஐடியாடி? ஏக்கோ, எங்க வீட்டு தட்டு வழியே ஏறி அப்படியே வாட்ட பிரிச்சு உள்ள இறக்கிட்டேன்னா நாத்துவ. எடி இதெல்லாம் நடக்கக்கூடிய கதையாடி. வாட்ட பிரிச்சு உள்ள இறக்க போறங்க. இவ வேற மாமியா வீட்டுக்கு போக மாட்டேங்க. இன்னைக்கு ஒரு நாள் எங்க அம்மா கண்ணில் எப்படியாவது படாம பாத்துக்கிடணும்னு சொல்லுதா. நான் என்னக்கா செய்வேன்? ரெண்டு இடையில கிடந்து மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருக்கேன். கடைசியில இதாக்கா முடிவு, வேற வழியே இல்ல. இன்னைக்கு ஒரு நாள் ரூமுக்குள்ள வச்சிருப்பேன், நாளைக்கே நாத்து ரிவீல்னு வெளியில தூக்கி விட்டுருவேன் என் மாமியா முன்ன கொண்டு. என்னடி சொல்லுதா? நான் யூடியூப்ல தான் பாத்திருக்கேன். அந்த சின்ன பிள்ளை பிறந்தோடனே ஃபேஸ் ரிவீல் அப்படின்னு போடுவோம். இதே மாதிரி நாத்து ரிவீலா?
வேற என்னக்கா செய்ய என்ன இப்படி கொண்டு விட்டுட்டா பத்தியலா அது போட்டுக்கா அது நாளைக்கு பாத்துக்கலாம் இன்னைக்கு இவ்வளவு ஓட்ட பிரிச்சு உள்ள இறக்குதோ அதுக்கு தாங்க உன் உதவியை தேடி தேடி வந்திருக்கேன் நீ கொஞ்சம் கெத்தான ஆளா இருக்க பத்தியா டப்புன்னு புடிச்சுக்கிடுவேன் நான் வேற ஒத்தையில கீழே விட்டுன்னு வச்சுக்க மேல இருந்து கீழே விழுந்து மண்டை உடையிருக்கா நாத்துக்கு ஆமாடி எப்படி கூட 2 ஆள் வேணும்ல இவன் வெயிட் இருக்கத பார்த்தா கூட 2 ஆள் இருந்தா சரிப்படும் டி வசந்தியை கூப்பிடுட்டி அவதான் சரியான ஆளு தில்லாலங்கடி வேலையெல்லாம் பண்ணதுக்கு ஏடி கூப்பிடுட்டி அவளும் கூட இருந்தனா கூட மாட ஒத்தாசையா இருக்கும் சரிக்கா இப்பமே போன போட்டு கூப்பிடுதேன் ஸ்பீக்கர்ல போடுதே நீனே பேசுக்கா நான் பேசினா ஏதாவது ஒண்ணு இடக்க மடக்கா பேசிட்டு இடப்பா வர மாட்டேன்னு சொல்லிடுவா அதுக்கப்புறம் ஒத்தையில நம்மளால விலை ஏத்தி இறக்க முடியாதுக்கா போன் போட்டுட்டு நான் பேசுறேன் ஸ்பீக்கர்ல போட்டு போன் போகுது ஹலோ ஹல்லோ வட்டார குழு தலைவி வாயாடி வசந்தா பேசுறேன் வசந்திக்கு எகத்தாளத்தை பத்தியா வட்ட தலைவர் இந்த வட்ட தலைவர்னு தெரியலையா இப்ப பாரு அப்ப நான் பேசாண்டமா இப்ப அவளை கலாய்ச்சி விடுறதுல அவ பாரு என்ன பாடுபடுதான் ஹலோ ஏக்கா வாயாடி வசந்தாவா பேர் வேற பதிஞ்சு வைக்கலையே அதனால யார் பேருன்னு தெரியல நம்பர் மட்டும் வந்திருக்கு யாரோ சதுர தலைவின்னு பேசுறவள யாருன்னு தெரியல சரி என்ன ஏதுன்னு கேட்டு வைப்போம் குட் மார்னிங் சொல்லுங்க ஏக்கா உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் குட் நியூஸா என்னப்பா சொல்லுதா சதுர தலைவி சொல்லுமா என்ன குட் நியூஸ் சீக்கிரம் சொல்லு போன கையில எடுத்தாச்சா இனி மணி கணக்குல பேசுவா ஏக்கா நம்ம மாவட்டத்துல கலெக்டர் பதவி காலியா இருக்கா அதுக்கு உங்களை தான் நியமிச்சிருக்காங்களாம் நாளையில இருந்து நீங்க வாயாடி வசந்தா இல்ல கலெக்டர் வசந்தா கலெக்டரா எடி வாய மூடுடி வாய்க்குள்ள பெரிய சப்பாத்தியே பேரும் போல இருக்கு என்னால நம்பவே முடியலையே எங்களாலையும் தான் நம்ப முடியல கலெக்டர் ஆபீஸ்ல உங்களுக்கு கையெழுத்து போடுற வேலை மட்டும்தான் வேற எந்த வேலையும் கிடையாது அதுக்கப்புறம் சம்பளத்தை மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு போலாம் உடனே வாங்க எங்க வரணும் சொல்லுங்க நம்ம புஷ்பாக்கா வீட்டுக்கு எங்க பக்கத்து வீட்டு குண்டு புஷ்பா ஒரு நீல கலர் சேலைய கட்டிட்டு தெரியவாளா அவ வீட்டுக்கா எவ்வளவு கொழுப்பு இருக்கணும் அவள சோறு போட்டு வளர்த்தா என்ன குண்டு புஷ்பா வரட்டும் அவ வாயை உடைக்க என்னது புஷ்பாக்கு சவுண்ட் ஊடல கேட்ட மாதிரி இருக்கு சதுர தலைவி மேடம் மீட்டிங் நடந்துட்டு இருக்கு அதனாலதான் உங்களுக்கு யாரும் சவுண்ட் இல்லாம கேட்டிருக்கோம் சீக்கிரமா வாங்க மேடம் புஷ்பாக்கா கொஞ்ச நேரம் அமைதியாரி காட்டி கொடுத்துறாத அப்பதான் இங்க வருவா வந்த பிறகு வச்சுக்கிடலாம் இன்னைக்கு அவளை நான் விட்டுருவேன் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அவளுக்கு குடுக்க கொடையில அவ சரி வந்துருவா போன வச்சுட்டா கிளம்பிட்டான்னு நினைக்க வாங்க வெளியில போய் நிப்போம் கலெக்டர் ஆபீஸ் போயிட்டாரே கலெக்டர் ஆபீஸ்க்கா ஏது மனு கொடுக்கறதுக்கா கிண்டல் தானங்க வேண்டாங்க இது இனிமேல இருந்து நாளையில இருந்து நான் தான் இந்த மாவட்டத்துக்கு கலெக்டர் நீங்க யாரு சொல்லுங்க பார்க்கலாம் கலெக்டர் வசந்திக்கு மாப்பிள நாளையில இருந்து நீங்க கலெக்டர் வசந்திக்கு மாப்பிள பைத்தியக்காரி எங்குள்ள பைத்தியக்காரி கட்டிட்டு வந்தனோ எங்க அம்மா அன்னைக்கே சொன்னா இவளை கெட்டாதலன்னு நான் தான் அளவோல இருக்கியேன்னு பார்த்து மயங்கிட்டேன் யார்கிட்ட பேசுற கலெக்டர்கிட்ட பேசிட்டு இருக்க அத நினைவுல வச்சுக்க இனிமேல இருந்து பாத்திரத்தை நீதான் கழுவணும் துணியை நீதான் துவைக்கணும் வீட நீதான் துடைக்கணும் ஆக மொத்தத்துல அவ்வளவு வேலையும் நீதான் பார்க்கணும் வீட்டுக்கு தானே வருவ உன் காலை முறிச்சு கையில தாரேன் நாத்தோ கொண்டு வீட்டுல இறக்கி விட்டுட்டு வரோம் நீனு வரையாக்கா ஏண்டக்கா நீ வேற ஊர்ல இருந்து வந்திருக்க பஸ்ல வேற அலைஞ்சிட்டு வந்திருக்க அசதியா வேற இருக்கும் சாப்பிட்டுருக்க உண்ட மயக்க தொண்டனுக்கு உண்டுன்னு சொல்லுவாங்க அதனால கொஞ்ச நேரம் அசந்து தூங்குக்கா நான் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன் சரிட்டி நான் தூங்குதேன் நீ பாத்து எடுத்து பதனமா போயிட்டு வா எங்க பிள்ளைகளும் வர நேரம் ஆகும் அதனால நான் வந்து எழுப்புதே வந்து காப்பி போட்டு தரேன் நான் பாத்துக்கிறேன் நீ போயிட்டு வா போவோம் சிரிச்சுக்கிட்டேவா போற போட்டி போ என்ன நடக்க போகுதுன்னு மட்டும் பாரு நல்ல நாத்து நல்ல அண்ணி சரி கொஞ்ச நேரம் படுத்து கண்ணா சொல்லுவோம் ஹாய் சின்னு ஹாய் நாத்து ஹாய் குண்டு புஷ்பா இனி வரைக்கும் குண்டு புஷ்பான்னு சொல்லி பாரு கட்ட வரையில் கொண்டு பிய அடிச்சு விட மாட்டேன் சாரி புஷ்பாக்கா சாரி அந்த பையன் இருக்கட்டும் கலெக்டரம்மா கலெக்டரம்மா எப்படி தெரியும் முழிக்கியோ எப்படி தெரியும் போன் ஒயர் பிஞ்சி 10 நாள் ஆச்சு போன் பேசுனது யார் தெரியுமா நாதா எனக்கு எல்லாம் தெரியும் போய் சொல்லாத ஹலோ நாதா சதுர செயலாளர் பேசுறேன் வட்ட செயலாளர் வாயாடி வசந்தா விடா என்ன பண்ணு உன் விளையாட்டுக்கு ஒரு அளவே இல்லையா என்ன இதெல்லாம் எப்படி எல்லாம் என் நேரம் வஸ்னிகா உங்க நேரத்துக்கு என்ன குறைச்சல் உங்க நேரம் நல்ல ஜெகஜோதியா இருக்கு எல்லாம் என் நேரம் இந்த நாத்துக்கிட்ட எல்லாம் பேச்சு வாங்கணும்னு என் தலையில எழுதி இருக்கு வேற என்னத்த சொல்ல முடியும் பிஞ்சு செருப்பாலே நான் அடிக்கணும் போல இருக்கு இப்போ இந்தாங்க என்ன இதெல்லாம் காதுதான் டமார் ஆயிட்டுன்னு பார்த்தா கண்ணும் ஃபீஸ் அடிச்சுட்டு போயிட்டா செருப்பு கால்ல போடக்கூடிய செருப்பு இப்ப எதுக்கு எடுத்து வச்சிருக்க நீங்க எனக்கு சொன்னியே செருப்பு இருந்தா அடிச்சிருவேன்னு இதாங்க செருப்பு உங்களை நீங்களே அடிச்சுக்கோங்க ஐயோ பஞ்சவர்ண கிளவி மண்டை உடஞ்சி ஐயோ உங்க பாபியா கறி மண்டையில தான் உழந்திருக்கு ஓடியாங்க எல்லாரும் எஸ்கேப் ஆகும் என் மேல செருப்பு வீசினவா தைரியம் இருந்தா ஒத்த ஆளா யமுனா வந்து நில்லுடி எக்க பஞ்சவர்ண அம்மா பாத்துட்டா போல இருக்க கிளவி காப்பாத்து அடியே வா
எப்பா பஞ்சவர்ண கிளவி இவ்வளவு பலமா உனக்கு கிளவி எட விட்டுரு என்ன பார்த்தா கிளவின்னு சொன்ன இப்ப பாருட்டி உனக்கு அப்பா! அம்மா ஐயா அம்மா கண்ணு போச்சம்மா அம்மா சூப்பரா இருக்க வசந்தி அக்கா இப்பதான் சூப்பரா அளவோல இருக்கா. அம்மா அம்மா நமக்குன்னு வரமா எல்லாரும் சேர்ந்து எப்பா இவளெல்லாம் எப்படிதான் வச்சு சமாளிக்க போறேன்னு தெரியல. ஒரு வாரம் தான் இவளுக்கு டைம். அதுக்குள்ள இவ சரி வரல. இவள அவ அம்மா வீட்டுக்கு பத்தி விட்டுறணும். வீடடைஞ்சு வீட்டுல இருக்காளா? சோறு பொங்க மாட்டக்கா, கறி வைக்க மாட்டக்கா, கூட்ட வைக்க மாட்டக்கா. அவ்வோகிற பழைய கஞ்சி போட்டுட்டு அவ்வாட்ல பரதேசம் இருதான். இருக்கட்டும் இருக்கட்டும், எத்தனை நாளைக்கு நானும் பாத்துருதேன். வசந்தி அக்கா வசந்தி அக்கா பே அந்த ஆள வந்துட்டா எல்லாத்துக்கும் காரணம் நீ தானடி வசந்தி அக்கா உங்களுக்கு ஒரு பழமொழி தெரியுமா? பாட்டிங்க அக்கா பாட்டின்ல ஒரு பழமொழி கிடையாது அக்கா. அண்ணி பழமொழியை எடுத்து விடுங்க நீங்க சொன்னது சரியா இருக்கும் அதெல்லாம் நாத்தே சொல்லிட்டா பழமொழியே சொல்லணும்னு. முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். புரிஞ்சா? நீங்க செருப்பு கலத்தி வீசுனிய அதே செருப்பு உங்க கண்ணை அப்படியே பதம் பார்த்துச்சா? ஏ தாயே நீ நல்லா இருப்பம்மா பழைய மொழியும் பழங்கஞ்சியும் சொல்லிக்கிட்டு நீ தெரியாத என்ன ஆளை விடப்பா நான் போறேன் வீட்டுக்கு என் மாப்பிள்ள அப்படியே சொன்னாரு எங்கிட்டயும் போறேன்னு நான் தான் கலெக்டர் உத்தியோகம் கிடைச்சு போச்சு கையெழுத்து போட போறேன்னு சொல்லிட்டு திம்முறா அங்கேயும் டான்ஸ் ஆடிட்டு நடந்து வந்தேன் எனக்கு இதுவும் தேவை இதுக்கு மேலேயும் தேவை வசந்தி அக்கா நில்லுங்க, உங்களால ஒரு காரியம் ஆகணும். எனக்கு காது கேட்கல காது செத்து போச்சு எக்க போவாதீங்க, உங்களாலதான் ஒரு முக்கியமான ஒரு காரியம் ஆக வேண்டி இருக்கு. பெயராதீங்க. எடி விட்டுரு சொன்னா கேளு எக்க மொட்டை மாடிக்கு மேல யாருன்னா அரப்போன் தங்க தாராவலாம். சின்னு என் தங்கமே என் செல்லமே எங்க கொடுக்காங்க அரப்போன்னு யார் வீட்டு மொட்டை மாடியில யாருன்னு சொல்லு யார் வீட்டுக்குள்ள குதிக்கணும் சொல்லு இப்பவே குதிக்கேன். புஷ்பாக்கா 1 கிராம் தங்கம் எவ்வளவுக்கா? எடி அது 6000 ரூபாய் கிட்ட வந்தாச்சு அரப்போனுக்கு கூட ஏதாவது போட்டோ எடுத்து ஒரு நெக்லஸ் செஞ்சு போடலாமே இன்னும் நானும் வாரேன் நம்ம எல்லாரும் எங்க யாருன்னு சொல்லு உடனே ஏறிடும் எந்த மொட்டை மாடிக்கு மவளுக்கு வேற ஒரு கம்மல் கூட கிடையாது பாத்துக்கா ஏதாவது வாங்கிடலாம்ல அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். யாரு உங்ககிட்ட ஒண்ணுமே கிடையாது? ஆமா சின்ன பொண்ணு நெசமா தான் சொல்லுறேன் ஒண்ணும் கிடையாது பாத்துக்கா என் காதுல போட்டிருக்க கம்மல் மட்டும் தான் இருக்கு ஒரு சின்ன செயின் போட்டிருக்கோம்ல அது கூட ரொம்ப பழசு அதுவும் கவரிங் செயின் தான். போன மாசம் தானே ஏதோ கைக்கு ஒரு காப்பு எடுத்தேன்னு சொன்னியே நாத்து மாட்டி விட்டுறோம் போல இருக்க நாத்து அது தங்க காப்பு இல்ல பித்தளை காப்பு 100 ரூபாய்க்கு 2 ஜுவல்லரியில போய் வாங்குனேன்னு சொன்னியே கவரிங் ஜுவல்லரி நம்பிட்டேன். சின்ன பொண்ணு எப்ப இந்த போட்டி ஆரம்பிக்கும்? இப்போ கொஞ்ச நேரத்துல. ஆனா யார்கிட்டயும் அணக்கம் கட்டிடக்கூடாது, யார்கிட்டயும் நீங்க மூச்சு விட்டுறக்கூடாது. அதுக்கப்புறம் தங்கம் கிடைக்காது பாத்துக்கிடுங்க. மூச்சு விடுவேனா சொல்லிட்டேல்ல மூச்சே விட்டுற மாட்டேன். குறிப்பா என் மாமியாருக்கு தெரிஞ்சிடக்கூடாது. வசந்தியக்கோ நான் சொன்ன மாதிரி செய்யணும் சரியாக்கோ? சின்ன பொண்ணு நீ என்ன சொல்லுதியோ அப்படியே தான் நான் செய்வேன் சரியா? சொந்தங்களே எப்படியோ வசந்தியக்காவை வழிக்கு கொண்டு வந்தாச்சு. நம்ம நாத்துவ மாடியோட அப்படியே ஓட்ட பிரிச்சு உள்ள இறக்க போறோம். அத அடுத்த வீடியோல பாருங்க. ஆமா அந்த கலகலப்பான வீடியோ அடுத்தாப்புல வரும். சொந்தங்களே மறக்காம பாருங்க. என்ன வச்சு எப்படி எல்லாம் காமெடி படுதாவ பார்த்தேல சொந்தங்களே. சரி எது எப்படியோ நாத்துவ நம்ம பாதுகாக்கணும்ல. சொந்தங்களே மறக்காம அஸ்மி ஜெசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஆமா வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்க. உங்க சொந்தங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காம எல்லாரும் நடிப்பு எப்படி இருந்துன்னு கமெண்ட்ல போடுங்கனா நாங்க வாசிப்போம். அடுத்த வீடியோல பாப்போம்.